ஐயோ அண்ணா, நீங்க எதுக்கு டீ எல்லாம் போட்டு? பயப்படாதம்மா, இது மாய போகிற டீ மாதிரி இல்லை. நான் நல்லா சூப்பராகவே போடுவேன். சும்மா தமாஷ் நீ எடுத்துக்கம்மா. ஐயோ இருமா, உனக்கு லைட் டீ. அவளுக்கு தான் ஸ்ட்ராங். ஏன்னா ஸ்ட்ராங் ஆச்சு அவ. மைக்கிள், உனக்கு நேரம் சரியில்லை, ஓடி போயிடு. அப்புறம் என்ன தாண்டி முடிவு பண்ணியிருக்க? எதுக்கு? வாழ்க்கைங்கிறது எப்போவுமே கொஞ்சம் சிக்கலான வழித்தடம் தான். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் அமைஞ்ச வாழ்க்கைக்கும் ஏதோ ஓரளவு இடைவெளி இருந்தால் பரவாயில்ல. ஒரே அடியாக இடைவெளி ஆகிப்போச்சு அப்படின்னா நம்ம அதிலே இருந்து கஷ்டப்படுறது நல்லதா, இல்லை அதை விட்டு வெளியில் வந்துடுறது நல்லதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமு. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் அந்த காட்டு மிராண்டி கூட தான் வாழ போறியா? என்ன மாதிரி பொண்ணுங்க வேற என்ன பண்ண முடியும்? நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்ட. சரி, நான் உன்கிட்ட உன்னை கேட்கவா? உன் மனசில் இன்னும் மேத்யூ இருக்கானா? என் வாழ்க்கையில் நான் சிரித்த பல நாட்கள் அவனோடது. இப்போ நான் அழுதுட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் அவனை தான் மிஸ் பண்ண. மகா, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு கொஞ்சம் பார்க்குறியா? மேத்யூ ப்ரோ, வாட் யூர் சர்ப்ரைஸ். நீங்கள் வருவீங்கன்னு தெரியவே தெரியாது. கொஞ்சம் ஓவர பண்ணிட்டணும் ரொம்ப. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், மூட்டு வெளியே வா. ப்ரோ கொஞ்சம் பேசிட்டு இருங்க, நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம். என்னை பார்த்து பயப்படுறியா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டக்குன்னு வந்துட்டியா, அதான் ஒரு மாதிரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன், செம்மையாக இருக்கேன். நடிக்கிறியா? என்ன? இல்லை, டிக்டாக்லாம் பண்ணுவியே, இப்போ எதுவும் பண்ணுறது இல்லையா? அதான் நடிக்கலையான்னு கேட்டேன். இல்லை, இப்போலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை பண்ண விடுறது இல்லையா? எவ்வளோ போய் பேசுவ? உன் லைஃப் ரொம்ப தூரம் போயிட்டு நினச்சியா? உன் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு? நீ எப்படி இருக்க? எல்லாமே அடிக்கிறானாமே உன்ன. ஓ, அவ்வளோ தெரியுமா? தெரியும். சாதி திமிரில் ஊறி போய் ஆம்பளை திமிரில் இருக்க ஒருத்தவன் தான் பொண்டாட்டி எப்படி நடத்துவான்னு தெரியும்.
அவன் உன்னை அடிமையாக தான் பார்ப்பான். அதுவும் எனக்கு தெரியும். உன் முகத்தில் இருக்க சின்ன சின்ன காயம் அதுக்கு அவன் தான் காரணம்னு தெரியும். பாதி சொல்லிட்ட, அப்போ மீதி எல்லாம் மாயா தான் எங்க கூப்பிட்டு வந்தா. அவங்கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தா. ஆனா திரும்ப அங்க போனா உன் ஃப்ரெண்டோட புருஷன் வீட்டில் தான் இருந்தானா? உன்னை அவன் கூட தனியாக விட்டுட்டு அவன் எங்கேயாவது போயிட்டாளா? அவன் ஒருத்த மட்டும்தானா, இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி கேட்பான். தப்பி தவறி இப்படி ஒருத்தவன் இங்கே வந்துட்டு போனன்னு மட்டும் தெரிஞ்சது, அவன் கேட்குற வார்த்தையெல்லாம் என்னால் வெளியே சொல்லக்கூட முடியாது. என் முகத்தில் இருக்க காயத்தை பற்றி சொன்னேன். அப்போ என் உடம்பு ஃபுல்லாக இருக்கே, அது சொல்லவே முடியாத இடத்துலலாம் நான் அவனுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மட்டும் இல்லை. I am also sex slave to him. சொல்ல வேண்டியதானே கொப்பன்ட்ட. சொல்லாம எப்படி? அவர் தானே கட்டி வச்சாரு. என்ன சொன்னாரு? அவரும் கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட. பொண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுமா. அவன் எனக்கு பண்ணுறதெல்லாம் அவர் எங்கள் அம்மாவுக்கு பண்ணது தானே, அப்படி தான் பேசுவார். எங்கள் அம்மா தான் என்னை நினச்சி அழுதுகிட்டே இருக்கும். ஆக்சுவலி உங்ககிட்ட பேசி உன் பிரச்சனை எப்படி போல்டாக சரி சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்போ இந்த நரகத்துலேருந்து எப்படியாவது என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லணும்னு தோணும். இனிமே உன் வாழ்க்கை என் கூட தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். நீ ப்ராக்டிக்கலாகவே பேச மாட்டியா? பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். அதான் நம்ம கலாச்சாரம். இதுதான் ப்ராக்டிக்கலா? எத்தனை வருஷத்துக்கு நடிக்க முடியும் பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி? நமக்கு பிடிச்சவங்க கூட வாழறதுதான் நல்ல வாழ்க்கை, நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் ப்ராக்டிக்கல். நீ வெஸ்டர்ன் கல்ச்சரோட ப்ராக்டிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்க. நான் இந்தியாவோட, அதுவும் தமிழ்நாட்டோட ப்ராக்டிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழற உரிமை கிடையாது. ஏய், யார் சொன்னா? இங்கே நிறைய மாறிடுச்சு. பொண்ணுங்க அவங்களுக்கான தடையெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. தனக்கு என்ன தேவையோ அதுக்காக போராடுறாங்க. ஏன் உன் ஃப்ரெண்டு மாயா நீ ஃபேஸ் பண்ணது தானே அவளும் ஃபேஸ் பண்ணா? அதெல்லாம் தாண்டி அவனுக்கு பிடிச்ச பையனை மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கால? நீ முதல்ல இந்த 4 செவத்துக்குள்ள இருந்து வெளியே வா. அப்பதான் உனக்கு இந்த உலகம் தெரியும். நீ உங்க அப்பனை மட்டும்தான் பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான், இங்கெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இன்னும் நான் மாறல. அதே அன்ஸ்டேபிள் மைண்ட், அப்பா சென்டிமெண்ட், கோழத்தனம், இன்னும் அப்படியே தான் இருக்கேன். யாராக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு மொமெண்ட்டில் மாறணுமா?
இதோ பார், நீ என் கூட வான்னு கூட சொல்லல. உனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வான்னு தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ கூட தான் இன்னும் மாறவே இல்லை. அதே லவ், அதே அஃபெக்ஷன், கேர். எப்படி உன்னால இன்னமும் அப்படியே இருக்க முடியுது? என்னை இன்னும் கில்ட் ஆக்குற. நீ ஏன் கில்ட் ஆகணும்? இந்த சாதி கௌரவத்தெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரே உங்க அப்பா, அவர் தான் கில்ட் ஆகணும். பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணதுக்கு. விடு, என் லைஃப் அவ்வளோதான். இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது. என்னால் போராடவும் முடியாது. நான் இப்படியே பணமாகவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஆனால் நீ எதையாவது மாற்றணும்னு நினச்சி என்னை நிஜமாவே பணமாக்கிடாத. எங்கள் அம்மாவை பார்த்து தானே வளர்ந்தேன். அவங்கள மாதிரியே இந்த லைஃப்க்கு நானும் பழகிக்கிறேன். கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை. கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு. ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ. மகா, எல்லாருக்கும் ஆசைப்பட்ட லைஃப் அமையாது. அமைகிற லைஃப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே லைஃப் நரகமாக அமைஞ்சிட்டா அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரதான் நல்லது. இது உனக்கு புரிகிறப்போ தயவு செஞ்சு வெளியே வந்துடு. இப்படி கஷ்டப்படாத ப்ளீஸ். உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. உன் கண்களின் நோரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான்